ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேஷ்மா. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின் க்ளோயிங்கான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். ஹோம் ரெமிடி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பட் அதுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸில் வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அஃபோர்ட் பண்ண ரெடி இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே சூஸ் பண்ணுறது ஹோம் ரெமிடி தான். ஸோ அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய டிஐஒய் பேக்ஸ் இருக்குது, ஃபேஸ் மாஸ்க், ஹேர் மாஸ்க் எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமிடி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இன்னைக்கு நீங்க அதை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா கலர் ஆகுறேன்டா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு 4-5 நாளைக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ ப்ராடக்ட்ல வந்து நம்ம ஸ்டிக் ஆன் ஆகணும். லைக் எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 2 வீக்ஸ் நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும். ஸோ இன்ஸ்டன்டா ஒரு க்ளோக்கான ஃபேஸ் மாஸ்க் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பால் எடுத்திருக்கேன், பச்சை பால். இதை வந்து லைக் ஒரு கிளென்சர் மாதிரி ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாமே இது ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் மார்னிங் பால் வாங்குறீங்க அப்படின்னா டெய்லி கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. லைக் இது நீங்கள் இதில் வந்து நல்லா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அந்த காட்டனை பார்த்தீங்கன்னாவே அதில் அவ்வளோ அழுக்கு வரும். ஸோ நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் இருந்தாலுமே நமக்கு அந்த மைன்யூட்டாக இருக்கிற டர்ட் எல்லாமே இதில் ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நார்மலாக நீங்கள் மில்க் வச்சு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணாவே லைக் ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்டன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், இப்போ வந்து நம்ம டைரெக்டாக மாஸ்க் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஒன்றும் இல்லை, அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் காஃபி பவுடர். லைக் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ப்ரூ காஃபி பவுடர், அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இல்லை, லைக் ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பு மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்ம இப்போ அதை அப்ளை பண்ணிக்கலாம். லைக் நிறைய பேர் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட ப்ரஷ் இல்லை. ஸோ இதுதான் என்னோடய ப்ரஷ். நான் இப்போ இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் 1 லேயர் நார்மலாக அப்ளை பண்ணாவே போதும். ஸோ எப்போவுமே நீங்கள் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது கண்ணுக்கு அப்பர் லைனில் இருக்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ப்ளஸ் கண்ணுக்கு கீழே நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப கண்ணை நெருக்கி அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். லைக் இது இனி ட்ரையப் ஆக விட்டுடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ட்ரையப் ஆனாவே போதும். லைக் 100% ட்ரை ஆகி நல்லா ஸ்கின் எல்லாம் இழுத்து பிடிச்சிட்டு லைக் பேசவே முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வேண்டாம். ஒரு 80 to 90% ட்ரை ஆனவுடனே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். லைக் லைட்டாக அந்த ஈரப்பதம் நம்ம ஸ்கின்ல இருக்கும் இல்லையா, அப்போவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ எஸ், ஸோ நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படி தான் இருக்கேன் என் ஃபேஸ். ஸோ நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அந்த மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரையப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வரேன். ஃபேஸ் மாஸ்க் ஃபேஸ் வாஷ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்படி தான் இருக்குது. எனக்கு வந்து நல்லா டேன் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல, ப்ளஸ் டார்க் சர்க்கிள், ப்ளஸ் நோஸ் கிட்ட. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக்மெண்டட் ஏரியா. இதை வந்து லைக் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் இந்த மாதிரி டிஐஒய் மாஸ்க்லாம் அடிக்கடி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டேன் வந்து ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு பாட்டிலில் வந்து கடலை மாவு போட்டு அப்படியே பாத்ரூம்லேயே வச்சுருப்பாங்க, குளிக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு அரிசி மாவு வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ தட் நான் அரிசி மாவில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நல்லா இருக்குது. நான் ரீசெண்டாக காலேஜ் டேஸ்லேருந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லைக் ஒரு அரிசி மாவு கொஞ்சம் சொரன்னு இருக்கனால அது ஒரு ஸ்க்ரப்பாகவே இருக்குது. நான் அடிஷ்னலாக அது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு தான் பச்சை கலரில் இருக்கும்ல, அதை வந்து நம்ம அரைச்சி அதை யூஸ் பண்ணாலுமே அது இன்னும் நல்லா XXX மோடில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது, ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது கண்டினியூஸாக எனக்கு யூஸ் பண்ண இது இல்லை. பட் அந்த மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது வேணாலும். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கன்வே ஆகும். Until then, bye from Reshma.